டைட்டிலும் தம்ப்நெயிலும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இங்க 90% மக்களுக்கு எப்படி கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடணும், கிறிஸ்துமஸ் ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு நிறைய கொஸ்டின் தெரியவே மாட்டுக்குது. நீங்க எல்லாம் கேட்கலாம், கிறிஸ்துமஸ்க்கு மாற்று கருத்து நீங்க ஏதாவது சொல்ல போறீங்களா அப்படின்னு கேட்கலாம். நான் சொல்ல போறத நீங்க ஃபுல்லா பார்த்தாதான் கிறிஸ்துமஸ்னா என்ன, கிறிஸ்துமஸ் எப்படி கொண்டாடணுங்கிறது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதுக்கு ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் கிறிஸ்துமஸ் நீங்க எப்படி கொண்டாடணும் அப்படின்னு இந்த வீடியோல தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுங்க. ஜீசஸ் மோட்டிவேஷன் சம்பந்தமா என்னோட வீடியோ கண்டிப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் கிறிஸ்துமஸ் உங்களுக்கு ஏன் பிடிக்குது, கிறிஸ்துமஸ் பண்டிகையில ஸ்பெஷலா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்குங்களா, அத கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ஸ்கூல் டைம்ல கரெக்டா சொல்லணும்னா ஒரு 6th இருக்கும். அப்போ நாங்க கிறிஸ்துமஸ் எப்படி கொண்டாடணும் அப்படின்னு சொல்றேன். சரிங்களா, நாங்க எங்க ஸ்கூல்ல கிறிஸ்துமஸ் பண்டிகை வச்சிருந்தாங்க. எங்க கிளாஸ்ல உள்ளவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஏழ்மையா உள்ளவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு எல்லாரும் பைசா போட்டு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தோம். நீங்க எல்லாம் கேட்கலாம், ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யறது, ஏழ்மையில கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்றது தானே கிறிஸ்துமஸ் அப்படின்னு கேட்கலாம். அப்படி கிடையாது. வேற என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸ்டார்ஸ் போடுறதோ, அலங்கார லைட் போடுறதோ, புது ட்ரெஸ் வாங்குறதோ, கிறிஸ்துமஸ் குடில் வைக்கிறதோ கிறிஸ்துமஸ் நான் சொல்ல வரல. இது எல்லாம் கிறிஸ்துமஸ் பண்டிகை தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா கிறிஸ்துமஸ் பண்டிகைக்குள்ள முக்கியமான ஒரு கருத்து என்னன்னு இங்க சொல்ல போறேன். யாரையும் குறை சொல்லல. கிறிஸ்துமஸுக்குன்னு சொல்லி ஒரு இது இருக்குது, ஏசப்பா சொன்ன ஒரு கருத்து இருக்குது, மையம் இருக்குது. அத நம்ம பின்பற்றுறோமா, அததான் பார்க்க போறோம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் கிறிஸ்துமஸ்னா என்ன அப்படின்னு இந்த பைபிள் என்ன சொல்லுதுன்னு பாக்குறோம். மத்தேயு 1:23. இந்த ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். இம்மானுவேல் என்பதுக்கு அர்த்தம் என்னது, தேவன் நம்மோடு இருக்கிறார். உங்க கூட ஏசப்பா இருக்காங்களா, உங்க உள்ளத்துல தேவன் இருக்காங்களா, அத நீங்க ஒரு உங்களுக்குள்ளேயே ஒரு கொஸ்டின் எழுப்பிக்கிடுங்க. யான் கூட ஏசப்பா இருக்காங்களா. இயேசு இந்த உலகத்துல மனிதனா பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமா எழுதியிருப்பாரு. பைபிள்ல ஏசாயா புத்தகத்துல இருக்குது. சரிங்களா, நாம ஜெபிக்கும் போது மட்டும் அவர் பதில் தந்தா போதுமா, அப்படி கிடையவே செய்யாது. நம்மளோடு கூட எப்பவுமே கூட இருக்கிறதுக்கு, நம்மோடு இருக்கிறதுக்கு தான் இயேசு என்ன செஞ்சிருக்காரு, இந்த உலகத்துல மனிதனாய் பிறந்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளத்துல தேவனை ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு பைபிள் சொல்லுது பாருங்க, எரேமியா 1:19, மரணத்தை ஜெயித்தவர். சரியா, உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மள பாவத்துல இருந்து ரட்சிக்கிறதுக்கு தான் இயேசு என்ன செய்தாரு, இந்த உலகத்துல மனித ரூபமாய் வந்தாரு. பாவம் சாபம் அப்படின்னு ஒரு இது ரொம்ப அடிமைத்தனத்துல இருக்குது. நம்ம அந்த பாவத்துல இருந்து மனுஷன் எல்லாரையும் விடுவிக்க தான் ஏசப்பா என்ன செஞ்சிருக்காரு, இந்த உலகத்துல மனிதராய் கண்ணியின் வயிற்றில் உருவாகினார். அவர் இந்த உலகத்துல பிறந்தது அதிசயம், வாழ்ந்தது அதிசயம், அவர் சிலுவை சுமந்தது அதிசயம், 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததும் அதிசயம்தான். உண்மையா இல்லையா? நீங்க ஏசப்பாவை பிலீவ் பண்றீங்களா? ஐ லவ் ஜீசஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா கிறிஸ்துமஸ் ஏன் ஃபர்ஸ்ட் கொண்டாடுறோம், கிறிஸ்துமஸ் பண்டிகையை நம்ம எப்படி கொண்டாடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏசப்பா நம்ம உள்ளத்துல ஃபர்ஸ்ட் ஏத்துக்கிடணும். பாவத்துல இருந்து விடுதலையாகி தேவன் இம்மானுவேலர நம்ம உள்ளத்துல ஏற்றுக்கிடணும். இம்மானுவேல் என்பதற்கு பொருள் என்னது, இயேசு நம்மோடு இருக்கிறார். அப்படிதானே, அந்த இயேசு நம்மோடு இருக்கிறவரை நம்ம எப்பவும் உள்ளத்துல வச்சுக்கிடணும். எப்பவும் நம்ம கூட இருக்கிறது யாரு இருப்பா, இயேசு மட்டும்தான் நம்ம கூடயே இருப்பார். வேற யாரும் எந்த இடத்துலயும் நம்ம கூட வர்றவங்களான்னு கேட்டா கிடையாது. அவர் மட்டும்தான் நம்ம உள்ளத்துல எப்பவும் வாசம் பண்ணி
கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துலயுமே அவர் வந்து கூட இருப்பார். கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுற நீங்க உங்க உள்ளத்துல ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டீங்களா? பாவத்துல இருந்து விடுதலை ஆகணும். அப்படி பாவத்துல இருந்து விடுதலை ஆனக்கு பிறகு ஏசப்பாவை உங்க உள்ளத்துல ஏற்றுக்கிடணும். பாவத்தில இருந்து ரட்சிக்கிறதுக்கு தான் ஏசப்பா என்ன செஞ்சிருக்காரு? இந்த உலகத்துல மனிதனாய் பிறந்திருக்காரு. ரட்சிப்பின் சந்தோஷம் எது தெரியுமா? பாவத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டு இருக்கணும். அதுதான் என்னது? ரட்சிப்பின் பெரிய சந்தோஷம். ஏசப்பாக்கு இன்னொரு பேர் இருக்குது பாருங்க நீங்க. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு வந்து என்ன செய்யறாரு? பிறக்காரு. சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்து ரட்சிப்ப வந்து நமக்கு உண்டு பண்ணினார். இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுற எல்லாருக்கும் இது வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இயேசு கிறிஸ்து எதுக்காண்டி இந்த உலகத்துல மனிதரா பிறந்தாரு இது தெரியாம நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாட கூடாது. ஸ்டார்ஸ், மத்தபடி குடில், புது ட்ரெஸ் இதெல்லாம் எடுக்கிறது பிரச்சனை இல்லை. இது வந்து கிறிஸ்துமஸ் பண்டிகை, நீங்க சந்தோஷமா இருக்கலாம். ஆனா என்னது? ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம வந்து என்ன செய்யணும்? கண்டிப்பா கிறிஸ்தவர்களாய நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கணும்? அனுபவிச்சிருக்கணும். ரட்சிப்பின் சந்தோஷம் உங்க உள்ளத்துல இதுவரை ஏசப்பா வராட்டினாலும் பாவம் அந்த இதுல இருந்து நீங்க விடுதலை ஆகணும். கண்டிப்பா பாவத்தை என்ன செய்யறது? ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன் ஒருவர் மட்டும்தான், ஏசப்பா மட்டும்தான். சரிங்களா? பாவத்தை எல்லாம் ஏசப்பா கிட்ட போய் சொல்லி அவர்கிட்ட இருந்து விடுதலை ஆகுங்க. பாவத்துல இருந்து முழுமையா அவர் கல்வாரி ரத்தத்துல சிந்தின ரத்தம் நம்மளுக்காண்டி சிந்திருக்காரு. நம்மளுடைய பாவங்களை எல்லாம் விடுதலை ஆக்குறதுக்காண்டி அவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு? கல்வாரியில நமக்காக நம்முடைய பாவத்திற்காக சிலுவையிலே சாபமானார். ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கிடணும். இந்த கிறிஸ்துமஸ ரட்சிப்பு, ஏசப்பா என் கூட இருக்காரு, ரட்சிப்ப நான் இருக்கேன், நான் வந்து ரட்சித்து இருக்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ்ல நாம வந்து புது மனுஷியா ஏசப்பாவுடைய தேவனுடைய ரட்சிப்பை வந்து பெற்றிருக்கணும். நம்ம இந்த ஏசப்பாவுடைய உள்ளத்தை ஏச்சுக்கிட்டு கிறிஸ்துமஸ வந்து இந்த பண்டிகையா சந்தோஷமா கொண்டாடுங்க. எல்லாத்துக்கும் முக்கியமானது ஃபர்ஸ்ட் ஏசப்பா வந்து தேவனை வந்து நமக்காண்டி எதுக்கு இந்த உலகத்துல மனிதனா பிறந்தார் அது வந்து தெரிஞ்சுக்கிடுங்க. உங்க நண்பர்கள் தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. கிறிஸ்துமஸ் வந்து பண்டிகை தான். ஆனா கிறிஸ்துமஸ் வந்து ஏன் கொண்டாடுறோம்? ஏசு எதுக்கு இந்த உலகத்துல மனிதராய் வந்தார்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிடட்டும். உங்க மூலமா அவங்க வந்து ஏசப்பாவை இன்னும் தெரிஞ்சு உங்களுக்கு கடவுள் வந்து இன்னும் ஆசீர்வாதத்தை அள்ளி தருவார். நம்புறீங்களா? நம்புனா கமெண்ட் பண்ணுங்க. ஆமேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏசப்பா வந்து என்கிட்ட பேசணும், நான் வந்து ஏசப்பா கூட பேசணும், எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல லிங்க் அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன், போய் பாருங்க.